கல்லிப்போலி போர் முடிவு. கல்லிப்போலி போர் ஜனவரி 9, 1916 அன்று முடிவடைந்தது. அன்றுதான் கூட்டுப்படைகளின் இறுதிப்படை வாபஸ் பெறல் முழுமையாக நிறைவடைந்தது. முதல் உலகப் போரின் போது ஐரோப்பாவுக்கு வெளியே நடைபெற்ற முக்கியமான போர்களில் கல்லிப்போலி போர் ஒன்றாகும். இது துருக்கியின் கல்லிப்போலி தீபகற்பத்தில் நடைபெற்றது. இந்த போரில் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து படைகள் ஒட்டமான் பேரரசுக்கு எதிராக சேர்ந்து போரிட்டன. போரின் முக்கிய நோக்கம் டார்டனல்ஸ் நீரிணையை கைப்பற்றி கருங்கடல் வழியாக ரஷ்யாவுக்கு ஆயுதம் மற்றும் உணவுப் பொருட்களை அனுப்புவதாக இருந்தது. 1915 ஏப்ரலில் கடற்படை தாக்குதலுடன் போர்த்திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் துருக்கிய பாதுகாப்பு வலுவாக இருந்ததால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அதன் பின் நிலப்போர் தொடங்கப்பட்டது. கடினமான மலைப்பாங்கான நிலம், குறுகிய கடற்கரைகள் மற்றும் கடும் வெயில் வீரர்களை மிகவும் பாதித்தன. முஸ்தபா கெமால் தலைமையிலான துருக்கிய படைகள் தைரியமாக போராடி கூட்டுப்படைகளின் முன்னேற்றத்தை தடுத்தன. போரின் போது நோய்கள், உணவு குறைபாடு, தண்ணீர் தட்டுப்பாடு போன்றவை கூட்டுப்படைகளின் மனோபாவத்தையும் சக்தியையும் குறைத்தன. நீண்ட காலமாக முன்னேற்றமின்றி ஏற்பட்ட பெரும் உயிரிழப்புகளால் கூட்டுப்படைகள் போரை கைவிட முடிவு செய்தன. 1915 இறுதியில் தொடங்கிய படை வாபஸ் பெறும் நடவடிக்கை 1916 ஜனவரி 9 அன்று முழுமையாக நிறைவடைந்தது. கல்லிப்போலி போர் முடிவடைந்தது கூட்டுப்படைகளுக்கு ஒரு பெரிய தோல்வியாகவும் துருக்கியின் தேசிய வரலாற்றில் பெருமைக்குரிய வெற்றியாகவும் அமைந்தது.